எப்பதான் சத்தியான வித்வஸ்தா வேதகல்பனா வதுராசோகம் யாரும் நேரம் கர்மாணி கிரியமானானி சர்வதா யப்பஸ்யதி ததாத்மானம் அகர்த்தானம் சபஸ்யதி. பிரகிருத்தைவ கர்மாணி கிரியமானானி சர்வதா யப்பஸ்யதி ததாத்மானம் அகர்த்தானம் சபஸ்யதி. இதுக்கு பாஷ்யம் பார்க்கணும். சர்வாணி கர்மாணி காரியகாரண ஹேதுத்வே ஹேது கர்த்தృత్వే ஹேது பிரகிருத்தியுக்ததே இது பூர்வோக்தரீத்யா பிரகிருத்யா கிரியமானானி இது யஹ பஷ்யதி. சர்வாணி கர்மாணி தான் செய்வதாக காணப்படுகிற சர்வ கர்மாக்கள் இந்திரியங்கள்னாலும் கர்மேந்திரியங்கள்னாலும் ஞானேந்திரியங்கள்னாலையும் பிராணனாலையும் தான் செய்யக்கூடியதான செயல்கள் அவைகள் எல்லாவற்றையும் பிரகிருதியாக செய்யப்படுகிறது. அதாவது பிரகிருதியில் பரிணாமமாகிற தன்னுடைய சரீர இந்திரியாதிகளாக செய்யப்படுகிறது என்று அவைகள் தான் செய்யவில்லை. பிரகிருத்தியைவ கிரியமானானி. இதுக்கு ஏற்கனவே இதே அத்தியாயத்துக்கு காரிய காரண கர்த்தృత్వే ஹேது பிரகிருதி உச்சது. காரியம்னா சரீரம், காரணம்னா இந்திரியங்கள். சரீர இந்திரியாதிகளை கொண்டு செய்யப்படுகிற கர்மாக்கள் எல்லாவற்றிலையும் பிரகிருதி தான் ஹேது. ஏன் பிரகிருதி ஹேது? பிரகிருதினால அதாவது சரீர இந்திரியங்களால் செய்யப்படுகிறதான செயல்களுக்கெல்லாம் எது ஆசிரியம்? பிரகிருதியான சரீரம் தான் ஆசிரியம். அதனால சுகதுக்கு போக்குவரத்து எது ஆசிரியம்? ஆத்மாவுடைய ஞானம் தான் ஆசிரியம். அதனால சுகதுக்கு போக்குவரத்துக்கு ஆத்மா சேர்க்கும். சரீர இந்திரியங்கள் கொண்டு செய்யப்படுகிற செயல்களுக்கெல்லாம் சரீரம் தான் சரி, பிரகிருதி தான் சரி என்று பூர்வ பெருக்க ஏற்கனவே சொல்லப்பட்ட ரீதியில எவ்வளவும் தன்னால் செய்யப்படுவதாக காணப்படுகிற செயல்பாடுகளுக்கெல்லாம் பிரகிருதி தான் காரணம். பிரகிருதினாலேதான் சர்வம் பிரியமானம் என்கிறவர் அறிகிறானோ. அது மட்டும் இல்ல, தத ஆத்மானம் ஞானாக்காரம் அகர்த்தான நிமித்த யகாபட்சம். ஞானீக்கு ஆக்காரமாக இருக்கிற ஞான சொரூபமான ஞான குணங்களாக இருக்கிற இந்த ஆத்மா இந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தா இல்லை. சத்திய பிரகிருதி சம்யோக ததிஷ்டானம் தஜ்ஜன்ய சுகதுக்க அனுபவத்தை கர்மரூப அஜான பிரகிருதி சம்யோக ததிஷ்டானம். அதாவது இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மாவோடு உள்ள பிரகிருதியோடு உள்ள சம்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த பிரகிருதி சம்யோக தது அதிஷ்டானம். செயல்களுக்கெல்லாம் அதிஷ்டானம். அந்த செயல்கள்னால ஏற்பட சுகதுக்க அனுபவங்கள் எல்லாம் அதெல்லாம் கர்மரூப அஜானமான அனுபவங்கள் என்று யஹா பஷ்யதி சஹா ஆத்மானம் யதாவது அவசியம் பஷ்யதி. அவன் தன்னுடைய ஆத்மாவை உள்ளதாக சாட்சாத்கரிப்பவன் ஆகிறான். ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு மேல இன்னும் 2 விதமான ஞானங்கள் சொல்லு. ஒன்னு என்னன்னு கேட்டாங்க, தான் எந்தெந்த காரியங்கள் செய்வதாக தனக்கு லோகத்தாருக்கும் தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தான் கர்த்தா இல்லை. அவைகள்லாம் கேவலம் தன்னுடைய சரீரமாக பரிணமித்திருக்கக்கூடிய பிரகிருதி தான் எல்லாவற்றையும் செய்கிறது. இவையெல்லாம் பிரகிருதியினால செய்யப்படுவது. இவைகளுடைய இந்த காரியங்களுக்கு தான் கர்த்தா அல்ல. கேவல ஞானீக ஆகாரமாக இருக்கக்கூடிய தான் இவைகளுக்கு கர்த்தா இல்லை.
இந்த செயல்களுக்கு அதிஷ்டானமாகவும் இதனால் ஏற்படக்கூடிய சுத்தத்துக்கும் அனுபவமும் இதெல்லாம் கர்மா என்கிற அஞ்ஞான சுத்தமான தன்னுடைய ஆகாரத்துக்குள்ளவே இறங்கி பரிசுத்த ஞானாகாரமாக இருக்கக்கூடிய தனக்கு இந்த கருத்துவ பொருட்கள் இல்லை என்று பட்சத்தி அவன் ஆத்மானம் யதாவசியம். இப்ப நம்ம இப்ப கற்றுப்போம். இப்ப அதனால ஏற்படுறது நமக்கு சுகதுக்க அனுபவம். இந்த சுகதுக்க அனுபவங்கள் எல்லாம் கர்மா அவிஜி இவைகள்லாம் ஏற்பட்ட சுகதுக்க அனுபவங்களுடைய வாஸ்தவத்தில் இப்ப நாம எதெல்லாம் நமக்கு சுகதுக்க அனுபவமாக இருக்கோ அதெல்லாம் சுகமும் இல்லை, அதெல்லாம் துக்கமும் இல்லை. எவைகள் சுகமாக அனுபவிக்கிறோமோ அவைகள் சுகம் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு சுக துக்கம் ஒன்றுதான். இந்த ஆத்மாவுக்கு பகவத் அனுபவ கைங்கரியங்கள் தான் சுகம், அது அபாவம் தான் துக்கம். இப்ப நமக்கு அதை தவிர மற்றவைகள்லாம் சுகதுக்கங்களாக தெரியும். இதெல்லாம் கர்மா என்கிற அஞ்ஞானமான சுக துக்கங்கள் என்று இந்த செயல்களோ அவைகளுடைய பலனாகிற சுகதுக்கங்களோ எதுவும் தனக்கு இல்லை என்று எவன் அறிகிறானோ அவன் தான் ஆத்மாவில் உள்ளது உள்ளபடியாக சாட்சாத்கரிக்கிறான். யதாபூத புதத்தானம் ஏகத்துவம் அனுபவிச்சதி ததையேவ ஜபிஸ்தானம் பிரம்ம சம்பத்யதே ததா யதாபூத புதத்பாவம் ஏகத்துவம் அனுபவிச்சதி ததையேவ விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா யதா பூத புதத்பாவம் ஏகத்துவம் அனுபவிச்சதி. ஆத்மாவில் அறிய வேண்டிய பிரகாரம் சொல்லு. ஏதான எப்பொழுது பூத பிரதக்பாவம், பூத பிரதக்பாவம் பூதம்னாக்க தேவ மனுஷன் இந்திய தாவராதிகள்லாம் பூதங்கள். கஷேத்திரக்கு சம்யோகத்தினால பிரகிருதிக்கு சொல்லுடைய அனாதி சப்தத்தினால ஏற்பட்டிருக்கும் சிருஷ்டிகளை ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள்லாம் பூதங்கள். அப்படிப்பட்ட பூதங்கள் நான் இருக்கு. தேவ மனுஷிய இந்திய தாவராதி சத்ருவித பூதங்கள் இருக்கு. இந்த பூதங்களை காட்டும் புதத்பாவம். பூதங்களை காட்டும் புதத்பாவம் என்னத்தோம்? இந்த ஆத்மா இந்த பூதங்களிலே அடங்கினதல்ல. தேவ மனுஷிய சிறிய தாவராதி பூதங்கள் இருக்கு. இந்த பூதங்களை காட்டும் புதத்பாவத்தை உடையவனாக ஏகத்துவம் அனுபவிச்சது. ஏகத்துவம்னாக்க ஏகத்துவம், அதாவது இந்த ஆத்மாவும் ஒன்றுதான். இந்த ஆத்மா இந்த பிரகிருதி சம்யோகத்தை உடையதா இருக்கு. அந்த பிரகிருதியுடைய ஆகாரங்கள் அந்த தேவனுடைய சிறிய சாதராதிகளை இவனுக்கு பிரகிருதியா ஆத்மா என்ற கேவலம் என்ற ஒரு தத்துவமாக இருந்து கொண்டு பிரகிருதி என்றதான ஏக தத்துவத்தை அதாவது இந்த ஆத்மாவுக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்கு. அனாதி கர்மாவனால இந்த ஆத்மாவுக்கு பிரகிருதி சம்பந்தத்தை தேவ ஒரு சிறிய சாவராதி பூதபாவம் இருக்கு. அந்த பூதபாவம் அந்த பூதத்திற்கான பிரதத்பாவம். நாம் தேவனோ மனுஷனோ சிறியோ சாவரமோ இல்லை. ஆனால் தான் தன்னுடைய கர்மானுகுணமாக பிரகிருதித்தான். இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பிரகிருதிங்கிற ஏக தத்துவமாக பார்த்து அந்த தத்துவத்தில் தந்த சீடனாக எவன் அறிகிறான்? பாக்கியத்தை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக வாங்கிச்சா
பாக்கியத்தை பற்றி பார்ப்போம். இந்த தன்னை பற்றி ரெண்டு விஷயங்கள் அறியும். ஒன்னும் தன்னை பூத பிரதன்பாவத்தை உடையவர். பூத பிரதன்பாவம் அர்த்தம் தேவ மனுஷன் நிற்க சாதனாதிகளான சதுர்வித பூதங்களிலே அடங்காதவனாக அவைகளை காட்டும் பிரதன் பூத்தனாக. அது மட்டும் இல்ல, தான் கொண்டுள்ளதான சரீரத்தினுடைய வகைகளை எண்ணாமல் தான் தன்னுடைய கர்மாவனால் அனாதியாக பிரகிருதிங்கிற ஏக தத்துவம் தான். அது என்ன அர்த்தம் பார்ப்போம். இப்படி எவன் தன்னை அறிகிறானோ கதையே இது அறிந்த பிறகு அதன் பிறகு விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியமே கதா கதா. அதாவது இந்த பிரகிருதி அதனுடைய விஸ்தாரம் எல்லாம் இந்த பிரகிருதியினால்தான் எந்த பிரகிருதிங்கிற ஏக தத்துவத்தை தான் உள்ளதாக நினைக்கிறானோ அந்த பிரகிருதியிலிருந்தான் இவனுடைய விஸ்தாரம். விஸ்தாரம் என்னதும் எக்ஸ்பான்ஷன். ஒரு எக்ஸ்பான்ஷன் என்ன, இப்பதான் தனக்கு 4 பிள்ளை, 4 பிள்ளைகளுக்கு சேர்த்து ஒரு 20 பேர், 20 பேருக்கு சேர்த்து ஒரு 30 பொருள்கள். இதெல்லாம் இவனுடைய விஸ்தாரம். விஸ்தாரம்னாக்க வம்சவருத்திக்கு சாதாரணமா சொல்லனே லௌகிகமா அந்த வம்சவருத்திக்கு தான் உன்னுடைய விஸ்தாரம். இந்த விஸ்தாரங்கள் எல்லாம் ஆத்மாவினால வந்தவைகள்ல எந்த பிரசித்தியில தான் உருவானோ தன்னுடைய கர்மானுகமாக அந்த பிரகிருதியுடைய விஸ்தாரம். இவனுக்கும் இவன் பிள்ளை இவன் தேவனுக்கு இவன் தொட்டுக்கும் இவைகளுக்கு இவனுடைய ஆத்மாவோட அவருடைய ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் இவனுடைய ஆத்மாவுடைய விஸ்தாரங்கள் இல்லை, கேவலம் இவனுடைய தேகத்துடைய விஸ்தாரம். இவன் தேகத்தில் இருக்கிற மெட்டீரியல் இவனுடைய புத்திர பௌத்திராதிகளுடைய தேகத்தில் உள்ள மெட்டீரியல் இதுல இருந்து உண்டாயிடும். அது எத்தனை நடைமுறைகளுக்கு அது அந்த மெட்டீரியல் செய்ய முழுவதுமா இருக்கும். அப்புறம் எப்படி படிப்படியா குறைய சொல்லணும். அது கொண்டுதான் சாப்பிட்டு சமாதான சத்தம் ஏரியா அதெல்லாம் அதை கொண்டுதான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் இப்ப புதுசாக பேசுறான். அதெல்லாம் நமக்கு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இந்த ஆசை ஆசைலாம் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த தேகத்துக்கு வாங்க இருந்தா இந்த தேகத்துக்கு எப்படி அற்புத்தி வருதுன்னு 2 தேகம் ஒரே மெட்டீரியல். அந்த அசுத்தியானது எத்தனை தலைமுறைக்கு இல்லையா முழுவதும், அதாவது எத்தனை எவ்வளவு தலைமுறைக்கு சாப்பியம் இருக்கோ அந்த 7 தலைமுறைகளுக்கு இல்லையா தசாராஸ்திரம் இருக்கு. அப்புறம் சாப்பியம் போய் சமான உடல்தத்துவம் இருக்குன்னா அப்புறம் ஸ்ரீராத்திரம் இருக்கு, அப்புறம் பட்சினி இருக்கு, அப்புறம் ஸ்நானமாத்திரம் இருக்கு. இதெல்லாம் இதை சயின்டிபிக்கா முடிஞ்சிட்டோம் இந்த ஆசிரியப்பெல்லாம். பண்ணிருக்கார் பாபா ஹைகோர்ட் ஜட்ஜி விட்டார். வைத்தியராஜ் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல இதெல்லாம் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளனேஷன் ஆசிரியர். பக்கத்துல என்ன தெரியுதுன்னு கேட்டா அவ்வளவு தூரம் போகாட்டாலும் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா கிளியரா இந்த ஆத்மாவுக்கும் இவருடைய வம்ச விஸ்தாரமாக இருக்கக்கூடிய புத்திர பௌத்திராதிகளுக்கும் அவர்களுடைய ஆத்மாவுக்கு இவருடைய ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. இவருடைய ஆத்மா நிறுத்திட்டார், அதுலேருந்து எதுவும் உண்டாகாது. அவர்களுடைய ஆத்மாவும் நிறுத்திட்டார், அது எதுலேருந்து உண்டாகாது.
இவருக்கு புத்திரன் புத்திரன் இவருடைய விசாரம் அவைகள் சொல்றதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா அவைகள்லாம் இவருடைய ஆத்மாவுக்கு ஆச்சரியமா சரீரமா இருக்கிற பிரகிருதி இருக்கியா அந்த பிரகிருதியிலிருந்து தான் அவைகள் உண்டாயிருக்கு. அந்த பிரகிருதியுடைய விஸ்தாரம் தான் அவைகள் எல்லாம். சதையேவற்ற விஸ்தாரம் அந்த பிரம்ம சம்பத்தியத்தை சதா ஈரைகளை உள்ளபடியாக எவன் அறிந்தவனாக இருக்கானோ அவன் அனவச்சின்னமான அதாவது பரிச்சேதமாக இருக்கக்கூடிய ஞானீக ஆகாரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மாவை காண்கிறான். ஆத்மசாட்சா்காரத்துக்கு அடுத்த குவாலிபிகேஷன். இதை அறிந்தவனாக ஆத்மசாட்சா்காரத்தை அடைகிறான். பிரம்மாத்மா பிரம்ம சம்பத்தியதுன்னு ஆத்மா பிரம்மன அபரிசித்தமாக தன்னுடைய ஆத்மாவை இவருடைய ஆத்மாவுக்கு பரிச்சேதம் கிடையாது. இதனுடைய பொருளான அனுபவம் இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு எத்தனை அனாதிகாலமா எப்பொழுது அனுபவித்ததான சுகதுக்கு அனுபவங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. இந்த ஆத்மா தன் ஆசைகளால் கொண்ட ஞானத்தினால் அபரிக்கும். ஈஸ்வரனுக்கு சொரூபத்தால எவ்வளவு வியாப்தி உள்ளோ அவ்வளவு வியாப்தி ஜீவனுக்கு ஞானத்தால் உண்டு. அதனால ஆத்மாவை பிரம்மன்னு சொல்றதுக்கு ஒரு இது என்னன்னு கேட்டாக்க இந்த ஆத்மா அப்படிப்பட்ட அபரிச்சின்னமானவர். பிரம்மத்துக்கு ஒரு சொரூபம் அபரிச்சின்னம் இல்லாட்டாலும் ஞானத்தினால சுவாசமான ஞானம் தன்னை ஆசிரியப்பட்டதான ஞானத்தினாலே தர்மி அபரிச்சின்னமா இல்லாட்டாலும் அந்த தர்மியினுடையதான அசாதாரண தர்மமானது அபரிச்சின்னமாக இந்த ஆத்மாவை பரிச்சேதிக்க முடியாது. இந்த ஆத்மா பரமாத்மாவை பரிபூர்ணமாக அனுபவிக்கிறது. இந்த ஆத்மா பரமாத்மாவை சர்வ பிரகாரத்தாலையும் கிரகித்து அனுபவிச்சிருக்கீங்க. இந்த அபரிச்சின்னமான ஆத்மாவை தனக்கு பரிபூர்ண அனுபவ விஷயமா கொண்டிருக்கிறதுனால இந்த ஆத்மாவும் அபரிச்சின்னம். என்ன வித்தியாசம் பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மாவுக்கு? பரமாத்மா சுவாவம் சொரூபம் சுவாவம் ரெண்டு நாளும் அபரிச்சின்னம். இந்த ஜீவன் சொரூபத்தினால இல்ல சுவாவத்தினால அபரிச்சின்னம். அப்படிப்பட்ட அபரிச்சேத்தியனாக இருக்கக்கூடிய அனவச்சேத்தியனாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடியாக சாட்சாத். அதனால இந்த ஆத்ம சாட்சாத்தை அடையத்துக்கு இவ்வளவு கேட்டார். இந்த ஆத்மா எவ்வளவு அபரிச்சேத்தியமான வஸ்துவா இருந்தா இதை பார்க்கறதுக்கு அது கண்டிப்பா நமக்குள்ள இந்த ஆத்மா தான். நம்ம தான் அது நம்மளே பார்த்துக்கிட்டு இவ்வளவு கேட்டோம். எவ்வளவு கர்மா, எவ்வளவு அவித்யை, எவ்வளவு வாசனை, அனாதிகாலமா கணக்கற்ற ஜென்மாக்கள் பண்ண அத்தனையும் இது சுற்றிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விடுவிச்சு இந்த ஆத்மாவை பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் பரமாத்மாவை தாண்டது வந்து பெரிய கட்டாங்க. முதல்ல தன்னை தேடி பிடிச்சு வெளியில் இருக்கணும். பரமாத்மாவும் ஒன்றும் மறைக்கல. பரமாத்மாவை நாம பார்க்க முடியாதுனால பரமாத்மா மறைக்கப்படல, நாம தான் மறைக்கப்பட்ட. பரமாத்மாவுக்கு ஒன்றும் கர்ம கிடையாது, அவித்யை கிடையாது, வாசனை கிடையாது. அவனை மறைக்கிற வசதி எதுவும் இல்லை. அவனை நாம் காண ஒன்றாதபடி நம்ம இந்த நம்முடைய ஞானம் தான். அதனால நம்மை நாம் டாக்டர் உணவு கட்டம். அதனால இந்த லோகத்தை என்ன சாதிக்கிறார்?
யதாபூத பிருதக் பாவம் ஏகத்துவம் அனுபவிச்சதி ததையேவ விஸ்தாரம். ததையேவ என்னும் அதிலிருந்துதான் எது தான் எந்த ஏகத்துவமான பிரகிருதியில் இருக்கமோ அந்த பிரகிருதியுடைய விஸ்தாரம் தான் தன்மையிலான சட்டதிகள் எல்லாம் என்றும் எவன் அறிந்திருக்கிறானோ அவன் நிரவச்சின்னமான அபரிச்சேத்தியமான ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடியாக சாட்சாத்கரிக்கிறான். சம்பத்தியன அடைகிறான். அடைகிறான் என்னோம் நித்திய பிராப்தமான வஸ்து அடைவதுன்னா அதைத்தான் பார்க்காம பார்ப்பது. சம்பத்தியன அடைகிறான். அடைகிறான் என்னோம் இது இதுவரை இவருக்கு இல்லாத வஸ்து அடைகிறான்னு சொல்லல, இவருக்கு இல்லாத அடைகிறான்னு மட்டும் சொல்ல, தங்களுக்கு இருக்கிற வஸ்துக்கு தான் இப்பன்னா சாட்சாத் கரிக்காமல் இருந்தான்னா அதை சாட்சாத் கரிப்பதே அடையும் அப்படின்னு சொல்ற இந்த கண்டத்தை கணக்காதவனுங்க கருத்து நம்ம அழகா ஒரு ரத்னஹா சொல்லணும். அந்த ரத்னஹாரத்தை எங்க காணும் வேணும் கழகமா வைக்கிறது இல்லை. ஐயோட கனகாபரணம் கழுத்து எல்லாருக்கும் கேட்கும். சொல்லணும் கேட்டாப்போ சொல்லணும்னா அவன் சொன்னா அவன் கழுத்துலயே இருக்காது. அப்படின்னு சொன்னா கடைச்சு என்ன சொன்னா கடைச்சு சொல்றான். சிவசீவனுக்கு எங்கேயும் போகல. அது மாதிரி பிராப்தமான வஸ்துவானது கிடைக்கத்தக்கதுன்னு என்னத்தோம் காணாமல் இருந்தது காணத்தக்கது. அதாவது பிரம்ம சம்பத்தியத்தை அப்படின்னா பரிச்சய கரைத்தமான இந்த ஆத்மாவானது அடையப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இதனால் காணாமல் இருந்தது இப்போது காணப்படுகிறது. வியாக்கியானம் பண்ற பிரகிருதி புருஷ தத்வத்வயாத்மகேஷு தேவாதிஷு சர்வேஷு பூதேஷு சத்து தேகம் தேவத்வ மனுஷத்வ சரஸ்வத்வ தீர்க்கத்வாதி பிரதக்பாவம் பிரதக்பாவம் ஏகத்தம் அடுத்தது. முதல்ல பூத பிரதக்பாவம். இந்த பிரகிருதி புருட தத்துவங்களான ஏற்பட்டதான தேவ மனுஷிய கீழிய சாதரான சர்வபூதங்கள். தேவங்கிறது யாரு? தேவ சரீரம் என்ற பிரகிருதி பரிணாமம். அதுல ஆத்மாவாக இவன் புகுந்து இந்த தேவங்கிற பூதமானது பிரகிருதி புருஷ துவயாத்மகம். மிக அதிகமான சத்துவ குணமும் மிக அல்பமான ரசமோ குணங்களும் ஆகிற ஒரு பிரகிருதியுடைய பிண்டம் தேவ சரீரம். அந்த தேவ சரீரமாகிற பிரகிருதியுடைய பிண்டத்துல அதுல புகுவதற்கான கர்மா உள்ளதான ஒரு ஜீவன் இதுல புகுந்து தேவம் சொல்லணும். இதுதான் தேவங்கிற பூதம். இந்த தேவங்கிற பூதமானது பிரகிருதி புருஷ துவயாத்மகம். பிரகிருதி புருஷன் இவைகள் ரெண்டும் அடங்கியது. இவைகள் இரண்டையும் கொண்டது. இது ஆத்மா தான். இவருடைய அனாதி கர்மாக்கள் அப்பப்போ பலோபதாயகமான சிறிய அதாவது பிராவத்த கர்மான நிலையை அடையும் போது அந்த பிராவத்த கர்மா பல அனுபவத்துக்கு தக்கவாறு இவருக்கு ஞான சங்கோஷமோ விசாசமோ இருக்கு. அப்படி சிருஷ்டியில மிக அதிகமான ஞான விகாசம் தேவர்கள். அதுக்கு சிருஷ்டிக்கு விஷயமானவர்கள் சிருஷ்டிக்கப்படுபவர்கள் மிக அதிகமான ஞான விகாசம் உள்ளவர்கள் தேவர்கள். அப்படிப்பட்டது அந்த ஞான விகாசம் எனக்கு ஏற்பட்டவுடனே
இவன் பிரவேசிக்க வேண்டிய ஒரு தேகம் தயாராக பெருமாள் ரெடி பண்றான். அதுதான் தேவ சரீரம். இவன் அனுபவிக்க வேண்டிய சுத்தங்கள் அதிகம், துக்கங்கள் குறைவு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த துக்க அனுபவத்துக்குரியதான சத்துவ குணத்தை அதிகமா பண்ணி துக்க அனுபவத்துக்குரிய ரகசம குணங்களை ரொம்ப மினிமலா வச்சு இப்படி ஒரு பிண்டம் பிண்டம் உருவாகும். அதுதான் தேவ சரீரம். அந்த தேவ சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவை பெருமாள் புகுத்துறார். பெருமாள் பிரம்மாவுடைய பிரம்மாவுக்கு ஆத்மாவை அந்தராத்மாவாக இருக்கிற இந்த ஆத்மாவை எடுத்து அந்த சரீரத்துல புகுத்துறார். தேவங்கிற பூதம் இருக்கு. அடுத்தபடியா மனுஷன் சமான சுக துக்கம் உலகம் ரொம்ப வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிக சுகம் சொல்ல முடியாது, ரொம்ப குறைவான துக்கம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட துக்கமும் துக்கமும் ஒரு சமாளம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட புண்ணிய பாபம் அதுக்கு தகுந்த அளவுக்கு ஞான சங்கோச்சம். இப்படி ஒரு ஆத்மா ரெடியா இவன் பிரவேசிப்பதற்குரியதான சரி. அதுலயே அதுலயே ஒரு மேக்சிமம் மினிமம் சத்துவம் இருந்தாலும் அதுல கொஞ்சம் அதிகமான சத்துவம் இருந்தா பிராமணன் அவனுக்கு ஞான சுத்தாதிகள் மற்றவர்கள் காப்பாடிக்கும். அது கட்டுப்படியா கட்டுன்னு அதுக்குள்ளேயே குணங்களுடைய வேறுபாடு. அந்தந்த சரீரங்கள் அந்தந்த ஆத்மாவுக்கு சரியா உண்டாகி அந்தந்த ஆத்மாக்கள் அதுல பிரவேசி. இதுதான் தேவ மனுஷிய திவ்ய தாவராதிகளான பிரகிருதி புருஷ துவயாத்மகமான அந்த பிரகிருதியுடைய பிண்டத்துல பிரவேசிக்கப்பட்ட ஆத்மா. ஆக அந்த பிரகிருதியாகிற பிண்டத்துக்குள்ள பிண்டம்னாலே சரீரம், வேதாந்தத்துல பிண்டம்னா சரீரம், கர்மகாண்டத்துல பிண்டம்னா வேற. உப்பு காந்த பரிமாணமான அன்னத்தை கோழி அளவு இருக்கிற அன்னத்தை எடுத்து பிடிச்சாக்க அது பிண்டம், அது கர்மகாண்டத்துல. வேதாந்தத்துல வந்தா பிண்டம்னாக்க சரீரம். அது ரோமாந்திர அளவு சந்தோஷம்னா உப்புடாந்த பரிமாணம் கோழி முட்டை அளவுக்கு சரி. அதனால அந்த பிண்டத்துல உள்ள புகுத்து அப்படிப்பட்ட பிரகிருதியான பிண்டத்துக்குள்ள தான் பிரவேசித்து அதில் இருந்தாலும் கூட அந்த சப்சு தேகாம் தேவத்துவ மனுஷத்துவ ஹ்ரஸ்வத்துவ தீர்க்கத்வாதி பிரதக் பாவம். அப்ப தான் அந்த சரீரத்துக்குள்ள இருந்தாலும் கூட அந்த தேவத்துவ மனுஷத்துவம் ஹ்ரஸ்வத்துவம் தீர்க்கத்துவம் வேகமா இருக்கிறது, குள்ளமா இருக்கிறது, சோப்பா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, இவைகள் எல்லாம் அந்த சரீரத்தை பற்றினுடைய அல்ல தன்னுடைய அவைகள்லாம் கணக்கில்லை. தான் சோப்பா ஒரு மனுஷன் பிராமண சரீரத்தில் இருந்தாலும் தான் கருப்பா குள்ளமா ஒரு மனுஷ சூத்திர சரீரத்தில் இருந்தாலும் இந்த கருப்பா இருக்கிறது, சேப்பா இருக்கிறது, பிராமணனா இருக்கிறது, சூத்திரனா இருக்கிறது, இவைகள் இதெல்லாம் இந்த சரீரத்தோடு இவைகள் எல்லாம் கணக்கில்லை என்று ஆத்மா. அப்புறம் ரசோதீர்ப்பாதிகள் எல்லாம் சம்பக்கல் இல்லை என்றும் அதை பிரதக்பாவம். பிரதக்பாவம் என்னோம் இந்த பிராமணத்துவ, கத்திரியத்துவ, வைசியத்துவ, சூத்திரத்துவ, தேவத்துவ, திரியத்துவ, ஹஸ்தத்துவ, தீர்க்கத்துவ இவைகளுக்கு ஆசிரியமா இருக்கிற சரீரம் வேற, இந்த சரீர தர்மங்கள் வேற, தான் வேற அப்படின்னு ஒரு பிரதக்பாவத்தை. பிரதக்பாவம்னாக்க செப்பரேஷன், ஒரு செப்பரேட்டட் ஹிம்செல்ஃப் from this person.
செப்பரேஷன். அப்படி பிருத்தக்பாவத்தையும் தான் ஏகத்தம் என்று, ஏகத்தம்னா ஏக தத்துவம், ஏக தத்துவம் பிரகிருதி தான் தன்னுடைய கர்மாவின் காரணமாக பிரகிருதியில இருக்கு. எவ்வளவு காலம் எனக்கு கர்மா இருக்கோ அவ்வளவு காலம் பிரகிருதியில் இருக்க போறேன். கர்மா முடிஞ்சு கொஞ்சம் இந்த பிரகிருதியை விட்டு சுதந்திரமா போயிடுவேன். இந்த பிரகிருதியில நான் இருக்கிறவர்களும் பிரகிருதிக்கு எனக்கு தான் சம்பந்தம் இல்லைய, இந்த பிரகிருதியுடைய இந்த நானா பரிணாமங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம். கர்மாவின் மூலமாக எனக்கு பிரகிருதியோட சம்யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரகிருதிக்கு இந்த தேவத்துவ மனுஷத்துவ திரிய சாதனத்தை கற்பத்துவ தீர்க்காதிகள் எல்லாம் இந்த பிரகிருதியோட சம்பந்தம் அடையும். இவைகளெல்லாம் என்னோட சம்பந்தம் உள்ளதான பிரகிருதியுடைய குணங்களே இல்ல, இவைகள் என்னுடைய குணங்கள் அல்ல என்று தன்னுடைய ஆத்மாவை அநேக தத்துவமாக இல்லாமல் ஏக தத்துவமாக தன்னுடைய ஆத்மாவை லோயர் லெவல் இருக்கிறவங்க இந்த ஆத்மா ஹையர் லெவல் இருக்க ஆத்மா இருக்காங்க, தன்னை பற்றி எல்லாருக்கும் நான் சொரூப தியானம் உள்ளவன். அவருக்கு இந்த பிரகிருதியுடைய பரிணாமங்கள்லாம் அவருக்கு அவைகளை கொண்டு இவருக்கு ஈவன் தன்னுடைய கர்மாவனால பிரகிருதி ஸ்தானம். மற்றபடி அந்த பிராமணத்துவ கத்திரியத்துவ சூத்திரத்துவ கற்பத்துவ தீர்க்கத்வாதிகள்லாம் அந்த அந்த பிரகிருதியிலான குணங்கள், அந்த பிரகிருதியிலான ஜீவிதங்கள், அதுல இவனுக்கு இவன் அதற்காக மேல வருவார். இது எப்படின்னாங்க ஒரு லௌகிக எக்ஸாம்பிள் காட்டாங்க. ரொம்ப அழகா வளர சௌக்கியம் நமக்கெல்லாம் ஒரு லட்சம் சொல்ல முடியாது. காட்டாகும். ஒரு பேங்க் இருக்கு, கனரா பேங்க் இருக்கு. கனரா பேங்க்ல அந்த கிளார்க்கு, அக்கௌண்டன்ட், கேஷியர், ஆபீசர், பிரான்ச் மேனேஜர் வரும். அவன் அந்தந்த பேங்க சேர்ந்து இல்லையா, அந்த ஜெனரல் மேனேஜர், டைரக்டர், சேர்மன் இருக்காங்க. அவங்கெல்லாம் கனரா பேங்க சேர்ந்தவங்க இருக்கு, அந்த அந்த பிரான்ச்சை சேர்ந்தவங்க. அத மாதிரி விதமான பூர்ண ஞானம் இல்லாததான அஜ்ஞனாக இருக்கிற இந்த ஜீவன் இருக்கானே, தன்னை உள்ளபடி விடாத ஜீவன், இவனுக்கு தான் ஆட்சி இந்த பிரகிருதிங்கிறது பேங்க். இவனுக்கு இந்த பிரகிருதியுடையதான நோய பரிணாமங்களாக இருக்கக்கூடியதான இந்த தேவத்துவனுக்கு பிரியத்துவ சாதனத்துல கிரஸ்மத்து தீர்க்கத்வாதிகளோடலாம் சம்பந்தம். தன்னுடைய ஆத்மாவை பாவத்தோடு அறிந்து கொண்டாங்க. அப்புறம் அவன் ஏக்கத்தை பொறுத்த அவர் வந்து கனரா பேங்க் இருக்கு, அந்த பிரான்ச் இந்த பிரான்ச்சு எல்லாம் அதெல்லாம் இருக்கு. இஸ் நாட் லிமிடெட் பை குட். அதெல்லாம் லோயர் லெவல்ல இருக்கிற ஜீவனுக்கு அந்த இதுல இருக்கிற பிரகிருதியுடைய லோயர் பரிணாமங்கள் இருக்கு. அதெல்லாம் அவர்களுக்கு தனக்கு சம்பந்தம் உள்ளதா இந்த எக்ஸாம்பிள் சொல்றதா. இவன் தன்னை இந்த பூதங்கள்ல இருந்து பிரதக்பாவத்தை அறிவித்தாங்க. அப்போ இவன் ஏக தத்துவத்தா மற்றும் நானா தத்துவத்தா. தேவ மனுஷ கரஸ்ல தீர்காதி நானா தத்துவ சம்பந்தம் கிடையாது இவனுக்கு. இவன் ஏக தத்துவத்தான். கனரா பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போய் இவன் எந்த பிரான்ச்
எனக்கு பிரான்ச் இருக்கா, நான் ஹெட் ஆபீஸ் இருக்கேன், நான் கனரா பேங்க் எந்த பிரான்ச்சுக்கு எனக்கு சம்பந்தம். அதுக்கப்புறம் பிரான்ச்சுங்கிறது இஸ் நாட் லிமிட்டிங். அதே மாதிரிதான் இந்த ஆத்மா தன்னை இந்த பூட்டங்களிலும் தன்னை புதற்பாவத்தோடு அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் இவன் நானா தத்துவம் தேவ மனுஷ திரிய தாவர தத்துவ தீர்க்காதி நானா தத்துவம் இல்லாமல் ஏக தத்துவத்தான். அதனால எப்பொழுது பிரகிருதி தயாத்மகமான தேவ மனுஷ திரிய தாவராகி பூதங்களிலே தான் உலனாக இருந்த பொழுதும் கூட, அவைகள்ல தான் இருந்த பொழுதும் கூட, அவைகளை கடந்து தன்னை வேறுபட்டவனாக எவன் அறிந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவைகளை காட்டும் தனக்கு பிரதபாவம் மட்டும் இல்ல, தனக்கு ஆசிரியமா இருக்கிறது ஏகதத்துவமான பிரகிருதி. அந்த பிரகிருதியினால அமர தத்துவங்கள் இருக்கே பரிணாமங்கள், அவைகளோட தன்னை சம்பந்தப்படுத்தாமல் தனக்கு ஏகதத்துவமான பிரகிருதியை ஆசிரியமாக எவன் வந்திருக்கிறானோ, ஏகதத்துவம் ஏகதத்துவம் ஏகதத்துவம்னா பிரகிருதி, பிரகிருதி எதா பட்சதி அப்பொழுது ஆத்மத்துவம் அதாவது அந்த வித்தியாசங்கள் எல்லாம் தனக்கு ஆசிரியமா இருக்கிற பிரகிருதிங்கிற ஏகதத்துவம் உள்ளது. தன்னுடைய ஆத்மாவானது இந்த வேதங்களை உடையது அல்ல என்று எப்பொழுது அறிகிறானோ, இது ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் என்னன்னு கேட்டா, தனக்கு ஆசிரியமா இருக்க அந்த பிரகிருதியில் இருந்துதான் தன்னுடைய புத்திர பௌத்திராதி விஸ்தாரங்கள்லாம், விஸ்தாரம் தான் என்னோம் சொன்ன எக்ஸ்பான்ஷன், பிரகிருதியில் இருந்துதான் உத்தரோத்தர புத்திர பௌத்திராதி தேவ விஸ்தாரத்தை யதாபட்சம். உத்தரோத்தரம் என்னோம் தனக்கு பின்னால் உண்டாகும் தன்னுடைய புத்திரர், தன்னுடைய புத்திரத்துக்கு பின்னால் உண்டாகக்கூடிய தன்னுடைய பௌத்திரர், பௌத்திரத்துக்கு பிறகு உண்டாகக்கூடிய தன்னுடைய பிரபௌத்திரர்கள். உத்தரோத்தரம் என்னோம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக உண்டாகக்கூடிய புத்திர பௌத்திராதி விஸ்தாரங்கள் எல்லாம் இந்த பிரகிருதியிலிருந்துதான் உண்டாகிறது, தன்னுடைய ஆத்மாவிலிருந்து இல்லை என்பதையும் எவன் அறிகிறானோ அவன் சதா ஏவ எப்போது இந்த ஞானம் வருகிறதோ அப்போது அவன் பிரம்மத்தை அடைபவன் ஆகிறான். பிரம்மத்தைனா எது? பிரம்ம அனவ சின்னம் ஞானீக ஆகாரம் ஆத்மானம் பிராப்னோதி கேட்பான். பிரம்மங்க சத்துக்கு என்ன பாவம்? பிரம்மங்க சத்துக்கு அனவ சின்னம் அபரிச்சேதியம் அர்த்தம். அபரிச்சேதியம் அர்த்தமானது அன்லிமிட்டட் சென்ஸ்ல ஈஸ்வரனையும் ஒரு லிமிட்டட் சென்ஸ்ல ஜீவனையும் குறிக்கக்கூடிய சட்டம். ஸ்வரூபம் சுபாவம் ரெண்டு நாளையும் பரிச்சேத ரசிதம் பிரம்ம, சுபாவத்தினால பரிச்சேத ரசிதம் ஆத்மா. ஆனால் ஒரு வகையில பிரம்மங்கிற சம்பம் ஜீவனுக்கும் எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தத்துல லிமிட்டட் சென்ஸ்ல ஒரு அர்த்தம், அன்லிமிட்டட் சென்ஸ்ல ஒரு அர்த்தம் வரும் இல்லையா? பரமாத்மா பிரம்ம சப்தமானது அன்லிமிட்டட் சென்ஸ்ல பரமாத்மாவை மட்டும் குறிக்கும், லிமிட்டட் சென்ஸ்ல இந்த ஜீவனையும் குறிக்கும், இந்த பிரகிருதியும் குறிக்கும், இந்த வேதத்தையும் குறிக்கும். அதனால இவைகளுக்கும் பிரம்மன் பேர். பிராமண சப்தத்தை ஒரு பிரம்ம இருக்க, பிரம்ம அனதி பிராமணான்னு, அங்க பிரம்மனுக்கு வேதம் தான். பிராமணாங்க சப்தத்துல வேதத்தை ரசிக்கிறவன், வேதத்தை ரசிக்கிறவங்க அரணையும் வேதத்தை தமிழ்ல வச்சு வீரத்தை ரசிக்குவாங்க. வேத ரசிக்கிறவன்னா எல்லா சாதியும் கஷ்டம் வாங்கி இந்த வீரோட எடுத்துருக்கேன்
பாட்டு போட்டு அது பிரம்ம அதனால வேதத்தை ரசிக்கிறதுனா வேதத்தை எங்க தெரிஞ்சுக்கணும், இங்கே தனக்குள்ள வச்சுக்கணும். அதான் அதான் அதாவது லோகத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணினால் அது பிராமணர்களை தவிர வேற யாரும் போகாது. பெருமாள் அப்புறமா நமஸ்காரம் பிராமணர்கள் தவிர வேற யாருக்கும் போக பெருமாள் அப்புறமா பிராமணர்களுக்கு போனது போக பாக்கி சாஸ்திரத்துக்கு போகும். அப்புறம் தான் சாஸ்திரத்தால் அறிவிக்கிறீர்கள் பின்னத்துக்கு பரமாத்மா அப்புறம் தான் பாரம்பரியம். நான் கண்ட நமஸ்காரம் பிராமணர்களை தவிர வேற எங்க போகும். பிராமணன்னாக்க யாரு பிராமணன் கேட்டா இல்லையா, வேதத்தை ரசிக்கிறவங்க விற்பத்தி வேதத்தை ரசிக்கிறவன்னா வேதத்தை வீட்டில் வச்சு சாப்பிட்டு முடிக்கிறவங்க இல்லை, வேதத்தை கணக்குள்ள வச்சு 16 வயசு எவ்வளவு அத்தியனம் பண்ண முடியுமோ அவ்வளவு அத்தியனம். 16 வயசு முடிஞ்சு ஒரு வேதாத்தியம் முடியலன்னு முடிச்சுடுவோம். அது போல பண்ணாத அதனால்தான் ரொம்ப சின்ன வயசு முடிச்சு ஒரு அப்புறம் மேல மேல அப்புறம் இந்த சுவாமி மாதிரி ஆபத்து எவ்வளவு நேரம் பண்ணினா எத்தனை வயசு சொல்லலாம் நினைக்கிறேன். அது 16 வயசு பூர்த்தி வரைக்கும் எவ்வளவு அத்தியாயம் பிராப்தமோ அவ்வளவு அத்தியாயம் பிராப்தம். ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆனா மொத்தத்துல மனு சொல்றது எல்லாருக்கும் மனு கொள்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது லார்ஜ்லி அப்ளிகபிள் டு ஆல். அதான் யதாபூத பிரசம்பாவம் ஏகத்வம் அனுபஷ்யதி ததயேவ விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா அநாதித்வாதி நிர்குணத்வாதி பரமாத்மாயம் அவ்யயः சரீரத்தோ விகௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. அநாதித்வாதி நிர்குணத்வாதி பரமாத்மா அயம் அவ்யயः படிக்கிறேன் அநாதித்வாதி நிர்குணத்வாதி பரமாத்மாயம் அவ்யயः சரீரத்தோ விகௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. அநாதித்வாது நிர்குணத்வாது பரமாத்மா அயம் அவ்யயः சரீரத்தோ விகௌந்தேய. அதாவது அயம் பரமாத்மா ஆத்மா இருக்காது. இந்த ஆத்மா பரமாத்மா அயம் ஆத்மா பரமாத்மா. இந்த ஆத்மா எதற்கும் எதை காட்டும் நிகிருஷ்டனானவன் அல்ல, எதை காட்டும் தாழ்ந்தவன் அல்ல. பரமஹான உத்கிருஷ்டான அர்த்தம். உத்கிருஷ்டா இப்ப என்ன பண்ணிக்கணும், நிகிருஷ்ட அபாவம். பரமாத்மாவத்தாலும் இந்த ஆத்மா தாழ்ந்தவர்னு சொல்லக்கூடாது.
பரமாத்மாவுக்கு சேஷபூதம், பரமாத்மாவுக்கு பரதம், பரமாத்மாவுக்கு விஞ்ஞானம். அதனால இதுக்கெல்லாம் பரமாத்மாவோட தாழ்ந்தல் சொல்லுவார். பரமாத்மா இந்த ஜீவனுக்கு சேஷி, இவன் பரமாத்மாவுக்கு சேஷபூதம். இந்த சொரூப சம்பந்தம் இவனுக்கு அது சாட்சி இல்லை. பரமாத்மாவோட சம்பந்தம் அதிகம். சம்பந்த அனர்ஹத்துவம்னா அதற்காக தாய் அப்படின்னு மேல சாப்பிட்ட மேல விசாரம் பண்றான். அதனால இந்த ஜீவனுக்காக யார தேக சம்பந்தம் நிகிருஷ்டாபாவத்தை உடையது. தேக சம்பந்தம் போனால் அப்புறம் உத்கர்ஷம் இருந்தது, நிகிருஷ்டத்தும் போயிடும். ஜீவனுக்கு என்ன நிகிருஷ்டத்துவம் போறது அப்படின்னு கேட்டாக்க கர்மபட்சத்துவமாக நிகிருஷ்டத்துவம் போடும். வாஸ்தவத்துல இந்த ஜீவனுக்கு தாழ்ச்சி பூர்வத்தால தாழ்ச்சி எதுவுமே இல்லை. ஏன் இந்த ஜீவனுக்கு தாழ்ச்சியாவது என்னன்னு கேட்டாக்க கர்மபட்சத்துவம். புண்ணியதாப ரூப கர்மாக்களால அதை செய்கிறவனாகவும் அதனால லேசத்தை அடைகிறவனாகவும் அதனுடைய பலனை அனுபவிக்கிறவனாக இருக்கு. இந்த கர்மபட்சத்துவம் தான் ஜீவனுக்கு தாழ்ச்சியை தவிர இந்த கர்மபட்சத்துவத்தால ஜீவனுக்கு ஜீவ சொரூபத்துக்கு தாழ்ச்சி எதுவும் கிடையாது. ஜீவ சொரூபத்தை பரமாத்மாவுக்கு சமம் தான் காட்டுறது. இந்த ஜீவனுக்காக இவன் பரமாத்மாவை போல அசங்குச்சில ஞானம் இல்லை. இப்ப ஜீவனுக்காக இந்த பரமாத்மாவோட அக்கர்ம விஷயம் எப்போ சுத்த தசைகள். அதனால சுத்த தசைகள் இருக்கிற ஜீவன் பரமாத்மாவுக்கு தாழ்ந்தது. சேஷத்தும் உண்டு, பாரம்பரியம் உண்டு, சம்பந்தம் எல்லாம் உண்டு. ஆனால் பரமாத்மாவுக்கு தாழ்ந்தவன்னு சாஸ்திரம் சொல்ல. அனுபவத்தில் இருந்தாலும் தாழ்ச்சி தானே. 10 பேர் உட்கார்ந்து பிரதான அதிகாரிகளோ 10 பேர் உட்கார்ந்து அதாவது ஒருத்தர் கொஞ்சம் புள்ளமா கருப்பாருங்க. அதனால மற்றவங்களோட மற்றவங்க 10 பேர் பெரிய ஆசிரியா சிவப்பா குண்டா வந்துருக்கேன். கருப்பா கொஞ்சம் சின்ன இந்தியா இருக்கு. அதனால அவங்களும் இருக்கிறதுனால தாழ்ந்தவங்க மொத்தமாக இல்லை. நடந்ததுதான் அவருக்கு உடம்பு 8 பவுன் போயிருக்கு. அதுக்கு 8 பவுன் போனது காரணம் என்னன்னு கேட்டா இவர் தாயாரோட கர்ப்பம் இருக்கும்போது இவ அப்பா தப்பா அப்படிங்க தினம் பிரம்மைக்கு சொல்ற ஒரு அபஸ்வரமா பிரம்மைக்கு அதை கேட்டு கர்ப்பத்தில் குழந்தை இதுல என்ன சந்தேகம் நடந்ததுதான். தெரியவாதிட்டா கூட பிரம்மைக்கு புத்தகத்தை பார்த்து சொல்லலாம்னு சொல்ல பூர்ணம் அத்தியனம் சமாந்தம் இல்லையா கனாந்தம் அத்தியனம் இருந்தா கூட பிரம்மைக்கு இந்த பெற்று இருக்காரு. சுவாமி நாராயண சுவாமி அந்த சுவாமி அவரோட வேதத்தை அவரளவுக்கு வேதத்தை யாருக்கு
தினம் பிள்ளைங்க யாரையும் உட்கார வச்சு நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா பாருன்னு சொல்லி கை கொடுத்துருக்கேன். சாதாரண பேர் தான், பேரே புரியும். நான் சுவாமி பிரம்மஜம் பண்ணும்போது சிறு பையனா இருந்தா கூட ஒரு பேர் ஒன்று கூட்டு உட்கார வச்சுட்டு நான் பிரம்மஜம் சொல்ல போறேன், ஏன் தப்பு இருந்தாக்க திருப்பி பிரம்மஜத்துக்கு தப்பு இந்த அக்காவத்தனுடைய அவங்க அப்படிதான் அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவன் அப்பா தப்புதான் பிரம்மஜம். அவர் ஒவ்வொரு தப்பு சொல்லும்போது உடம்புல ஒரு கோணம் இருக்கும், அது அஷ்ட கோணம் விட. அதனால அஷ்ட கோணம் இல்லையா, அஷ்ட கோணோட தான் சொல்லல. பெரியவாளை பத்தி பேசுவாங்க. பெரிய லைஃப் அவ ஏதோ நம்ம கண்ணால சேமிச்சிருக்கோங்கிறது நமக்கு ஒவ்வொரு. இப்போ இந்த ஆத்மா சரீரத்தோடு, அதாவது தேக சம்பந்தத்தால் நிஷ்கிருஷ்டமான திசை அடைந்திருந்த பொழுதிலும் கூட இந்த ஜீவன் அயம் பரமாத்மா அயம் அவ்வியம் இவன் தன்னுடைய கர்மானுகுணமாக தன்னுடைய கர்ம வச்சத்தினால இந்த சரீரத்தை அடைந்து இதுல புண்ணிய பாத ரூப கர்மாக்களை செய்து கொண்டு அதனுடைய பலனால் லேபத்தை அடைந்து இவன் நிக்கிருஷ்டமான திசையை அடைந்திருந்த போதிலும் கூட இந்த ஜீவன் தன்னுடைய சுவாபாவிகமாக இவன் ரெண்டு அனாதித்வாது நிர்குணத்வாது அயம் பரமாத்மா அயம் அயம்னா நினைத்தோம். இந்த ஜீவன் பரமாத்மா சப்தவாக்கி பரமாத்மான உடனே அந்த வேதாந்தம் சொல்லப்பட்ட அந்த பரமாத்மா போறாங்க. அயம் யாருக்காச்சும் காட்சி இல்லாதவனால இந்த ஆத்மஸ்வரூபமாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஜீவன் பரமாத்மாவுக்கு தேகம் ரூபம், ஜீவன் பரமாத்மாவுக்கு நியாமியம். ஆனா பரிசுத்த திசையில பரமாத்மாவோடு சமம் நிர்தோஷம் சமம் பிரம்மம். ஆனா அந்த ஜீவனுக்கு தாய்ச்சி எதுன்னு கேட்டா இந்த புண்ணியபாத ரூப கர்ம சம்பந்தத்தினால கர்ம விஷயத்தினால வந்துதான் இந்த சரீரத்தில் இருந்தது இந்த கர்மாக்களை பண்ணி தற்பல அனுபவருக்குமான தாய்ச்சி. இப்ப சாதாரண எப்படி இப்ப சரீரத்தான் நிகிருஷ்டபாவமா பண்ணா சரீரத்துல கர்ம விஷயமாக இருந்து நிகிருஷ்டபாவத்தை உடையவனாக இருந்த போதிலும் கூட அவஸ்தாந்தரத்தை இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன் யதாவசிதமான திசையில இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்னா இவன் பரமாத்மா அவ்யயா. அவ்யயான அர்த்தம் ஜெயர் விகாரமோ விநாசமோ அர்த்தம். இவனுக்கு பரமாத்மாவுக்கு துல்லியமாக இவனையும் பரமாத்மான்னு சொல்ல முடியா. இவனுடைய பரமாத்மா அவ்வேகத்துவாதுகளுக்கு காரணம் ரெண்டு. ஒன்னு அனாதித்வாது, அனாதித்வாதுன்னா உற்பத்தி வினாகர இதற்காது. இரண்டாவது நிர்குணத்வாதுனாங்க ஹேக குணங்கள் எதுவும் அர்த்தமாக. இந்த பரமாத்மாவுக்கு என்னென்ன ஹேய குண ரகிதத்துவம் உண்டோ அதே ஹேய பிரச்சனைகளுக்கு இவனு போகும். ஏகாத்மா அலகதமாத்மா ஜீரோ விருத்தி விசர்வோ ஜீவித்தா சத்தியகாம சத்திய சங்கல்பான்னு பரமாத்மாவை சொன்னால் உடனே ஆத்மா அலகதமாத்மா ஜீரோ விருத்தி விசோகா விதிகித்தோ அபிபாச சத்தியகாம சத்திய சங்கல்பான்னு நிர்குணத்துவம் அப்படின்னா என்னத்தோம். நிர்குணத்துவம் அப்படின்னாக்க அதுக்கு காரணமான தற்காலி குணரகிதத்துவம். அது பற்றியும் போகும் நிர்குணத்துவம். அதாவது கேயகுண ரகிதம், கேயகுண ரகிதத்துவத்துக்கு காரணமா இருக்கிற சப்பரிதமோ குணங்கள் அங்க. இப்ப குணரகிதாங்கிறதுக்கு நிர்குணாங்கிறதுக்கு அது பற்றியும் பார்ப்போம். பிரகிருத்தியை விட்ட பிறகு அந்த கேய பிரச்சனைக்கு நிர்குணத்துவம். இந்த பிரகிருதியில் இருக்கும் பொழுது
இவன் சத்வாதி குணரகிதம். இவனுடைய சரீரத்தை சத்வாதி கேள்வி. இந்த ஆத்மாவில இந்த ஆத்மா நிர்குணான அர்த்தம். சத்வாதி குணரகிதம் அனாதித்வாது சத்வசமோ குண திரிகுண ரகிதத்வாது அயம் ஜீவகா பரமாத்மா அவ்யயா. சுவாமி இதெல்லாம் அந்த சுத்தத்தை செய்யறதானே. இப்ப என்னன்னு கேட்டா சரீரத்தோடு ஈவன் கர்மாவை கூட சரீரத்தில் இருந்தாலும் கூட இல்லையா ஆண்டனத்தை அறிந்து வைத்தவன். இப்ப சரீரத்தில் இருக்கிற திசையில கூட அதை அறிந்தவனாக இருந்தான். தான் அனாதித்வாது நிர்குணத்வாது பரமாத்மா அவ்யயா என்று தன்னை அறிந்து வைத்தவன். அவன் இந்த நிகழ்த்த திசையாக கர்மலட்சத்தினால சரீரத்தை அடைந்தவனாக இருந்தவர்களும் கூட இந்த சரீரத்தில் இருந்து கொண்டும் அவன் எந்த கர்மாவையும் செய்யவில்லை, எந்த கர்ம பலத்தாலும் ஏற்றத்தை அடைகிறது. ஞானம்ங்கிறது சுவாமி ஒரு பரம ஞானம் உண்டானதால கொண்டாடும். எதனால கொண்டாடும்? நிறைய பாப்பங்கள் நிறைய தோஷங்கள் ஞானத்தான் நிகழ்த்துகிறது. நல்லா சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் ததனுகுணமான வாக்கியார்த்தங்களும் புத்தியில மனசுல ஓடிட்டே இருக்குன்னா படிப்படியா பாப்ப சிந்தனைகள் பண்ணி மனசு புத்தியில ஒரு சமயத்தை ஒன்னதான் நினைக்கும். அதுவும் சாஸ்திர சித்தம், அதுவும் சயின்ஸ்லயே என்ன சித்தம். ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயத்தை பற்றி நினைக்கும். நமாம் கர்மாணி நிற்பதின்னு புண்ணியபாப ரூப கர்மாக்கள் என்னை நேசிப்பதில்லைன்னு அர்த்தம் இல்லை. அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த சிருஷ்டியில் உள்ளதான தாரதமியங்களுக்குரியதான கர்மாக்கள் எல்லாம் என்னுடையதல்ல. அந்த கர்மாக்கள் அவர்கள் என்ன அன்புவதில்லை. அந்த கர்மம் நமாம் கர்மாணி நிற்பதி நானே கர்மபலே இருக்குதா. இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னாக்க எனக்கு புண்ணிய பாத்திர கர்மக்கால சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நமாம் கர்மாணி நிற்பது ஏன்னா பரமாத்மாவுக்கு அது இல்லைன்னு சொல்லி தெரிய வேண்டிய இந்த பிரச்சனை அது இல்லை. பகவான் என்ன சொன்னா, இப்போ சிட்டியில் உள்ள தாரதமியங்களுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, அவர்களுடைய கர்மாக்காரன். இந்த முதல் வீட்டு திரும்ப சுவாமி இருக்கா போய் தமிழ்ல உடனே சொல்லிக்கலாம். பிரதம சட்டம் முதல் அத்தியாயம், முதல் 4 அத்தியாயம், முதல் 6 அத்தியாயம் இப்ப நடக்குது. அது புரிஞ்சுக்கோ. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தப்பு இடம் போட்டுருவா. நமாம் கர்மாணி நிற்பதிங்கிறதுக்கு என்னை புண்ணியபாத ரூப கர்மாக்கள் என்னோடு சம்பந்திக்காதுன்னு அர்த்தம் இல்லை. இங்க கர்மாணிங்கிறது என்னப்பா சிருஷ்டிக்கிற பதார்த்தங்கள் உள்ள தாரதமியங்கள் அதுக்கான கர்மா என்னுடைய சம்பந்தத்தை காட்டணும். இது எத்தனை நேரம் படிச்சாலும் புரியாது. கேட்டா அப்புறம் மறுக்கவே மாட்டாங்க. ஜென்மகர்மத்திலே ஏன் யதார்த்தம் நாமாம் கர்மாணி நிற்பதி கர்மாணி நான் செய்யும் விட்டுவிடாத செயல்கள் யாவை அவற்றின் ஏற்றத்தாழ்வுக்கான செயல்கள். நாம் நிற்பது
அவைகள் எனக்கு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல. நானே கர்மபலே சுகா. ஸ்லோகத்தில் உள்ள கர்மணி என்ற கர்மத்துக்கு புண்ணியபாபரூப கர்மாக்கள் என்று பொருள் அல்ல. அம்மாதிரியான பொருள் கொள்வது இந்த பிரகடனத்துக்கு சேராது. பகவான் கர்ம வித்தனா அல்லவா என்கிற சந்தேகமும் இங்கு இல்லை. அதனால அதை பற்றி விசாரணை இல்லை. இங்கு பகவான் சித்திக்கு கர்த்தாவாகவும் கர்த்தாவையும் இருப்பது இருக்கிற சந்தேகத்தை தோற்கடிப்பதற்காக நோக்கமாகையார் ஆசை அனுசரித்து கர்மாணி என்ற சட்டத்துக்கு சித்தி முதலிய செயல்களில் உள்ள தாரதமியங்கள் என்றுதான் சொன்னது. எந்தர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு காத்துட்டேன். அதுதான் சுவாமி கிட்டப்போ காத்துட்டு தமிழ்ல எழுதிடுவோம். நமாம் கர்மாணி அப்படின்னு பெருமாள் சொல்லும் பொழுதோ கர்மாணிங்கிறது புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் இல்லை, தான் பண்ணின சிருஷ்டியில் உள்ள தாரதமிய ரூபமான கர்மாக்கள். ஒருத்தன் குஜேலனாகும், ஒருத்தன் குபேரனாகும், ஒருத்தன் வசித்தனாகும், ஒருத்தன் சண்டாளனாகும், ஒருத்தன் சுகானுபவம் பண்றதுக்கும் ஒரு துக்கானுபவம் பண்றதுக்கும் இந்த வித்தியாசங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. தாரதமிய சிருஷ்டி இருக்கீங்க, இதுல சிருஷ்டிக்கு மட்டும் நான் கட்டான், தாரதமியத்துக்கு நான் இல்லை. தாரதமியம் அவர்களுடைய பூர்வ கர்மம். அதனால இவர்களுக்கு நான் கர்த்தாவுமாக அகர்த்தாவுமாக தாரதமிய சிருஷ்டிக்கு நான் கர்த்தாவும் அகர்த்தாவும். அப்படி தாரதமிய சிருஷ்டின்னு ரெண்டு பாகம் இருக்கு. சிருஷ்டி உங்களுக்கு தாரதமியம் இருக்கு. சிருஷ்டிக்கு மாத்திரம் நான் கர்த்தா, தாரதமியத்துக்கு நான் கர்த்தா. அவன் சரீரத்தை இப்படிப்பட்ட ஆத்ம தியானம் உண்டானவன் அவன் இந்த கர்மலட்சியனாக இந்த சரீரத்தில் இருந்தாலும் கூட நான் கரோடு அவன் எதையும் செய்வதில்லை. வித்தியத்தை அவன் கர்ம பலன்களை அனுபவித்து ஏவன் மூல ஞானமான்யா சஹா சரீரே வித்தியமானோதி ந கிஞ்சித் கரோதி ந கேனாதி வித்தியத்தை. பாஷிகார் வியாக்கியானம் பண்றார். அயம் பரமாத்மா தேகாதி நிகிருஷ்டபாவேன நிரூபிதா சரீரத்தோ. அயம் பரமாத்மா இது அந்த ஜீவனுடைய யதாவசனமான தசை. பரமாத்மா எப்படி சம்பத்துக்கு நியமித்தாலோ அது மாதிரி தன்மையிலான தேகங்களுக்கு எல்லாத்துக்கு நியமித்தாவான அகர்ம விஷயத்தினாலும் அகம்பித்த ஞானத்தாலையும் பகவானுக்கு துல்லியமா சொல்லக்கூடியவனான இந்த ஜீவன் தேக சம்பந்தாதி நிகிருஷ்டபாலேன்னு நிரூபித்தான். இவன் பரமாத்மாவாக இருந்த போதிலும் கூட இவன் இந்த பிராகிருதமான தேக சம்பந்தத்தாலே நிகிருஷ்டபாவத்தால் நிரூபித்தான். பரமாத்மாவுக்கு அவன் பரமாத்மா வந்து அவனுக்கு பிராகிருத தேக சம்பந்தம் கிடையாது, அதனால அவன் உத்கிருஷ்டனாகவே இருக்கான். இவன் அவனுக்கு துல்லியமா இருந்த போதிலும் கூட இந்த கர்மா தேக சம்பந்தத்தால் நிகிருஷ்டத்தை நிரூபிக்கிறான். தேகாது நிகிருஷ்டபாவேன்னு நிரூபிக்கிறான். அப்படிப்பட்ட சரீரத்தோடி ஜீவன் இப்படிப்பட்ட கர்மானுகுணமாக வந்த இந்த பிராகிருதமான சரீரத்தில் இருந்த போதிலும் கூட அனாதித்வாது. அனாதித்வாதுனாக்க என்ன பார்த்தீங்க சுபாவம் நிரூபித்தார். அனாதித்வாது இது அபிரேகேது உற்பத்தி ராசிக்கு நிவர்த்தனையாக அனாரத்தியத்வாதி ஆரோக்கியமான மேதைக்கு ஏதி இது திருஷ்டாந்தம் திருஷ்டி பாவனா. ஆரோக்கியத்துவம் என்று எல்லாம் ஒன்றிலே உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை,
அனாரபியத்துவம்னா ஒன்றிலிருந்து உற்பத்தியாகும் தன்மை ஏற்படும். எந்த வஸ்து ஒன்றிலிருந்து உற்பத்தியாகும் தன்மை உடையதோ அதுதான் விநாசத்தை அடையும் தன்மை உடையது. ஆகினால நிர்குணத்துவாது, அதாவது சப்பந்த சமம் குணசம்பந்த ரசிக்கத்துவாது, எந்த வஸ்துவிலிருந்தும் உற்பத்தி ஏற்ற காரணத்தால ஜெயரகிதமாக அவ்வியமாக இருக்கிற காரணத்தால் நிர்குணத்துவாது, நிர்குணத்துவாது அடுத்தது அனாபித்வாது, அனாரபியத்வாது. அனாரபியத்வாதுனா எதிலிருந்து உண்டாகும் தன்மையுடையவனாகிட்டால் உற்பத்தியமான சுபாவம் அல்லாதபடியினால ஜெயரகிதமாக இருக்கான். அனாரபியத்வாது அவ்விய ஜெயரகிதா, நிர்குணத்வாது தத்வாதி குணரகிதத்வாது நகரோகி நிற்கிறது. அதாவது தேக சுபாவமான காரியங்களை செய்வதில்லை, தேக சுபாவமான இந்த கர்மாக்களால பலானுபவம் பண்ணுவது. தேக சுபாவமான காரியங்களுக்கு இவன் கர்த்தா இல்லை, தேகம்தான் கர்த்தா. அந்த காரியங்களை செய்வதில் எனக்கு சங்கல்பம் இல்லை. இந்த தகாத காரியங்களை சேர்த்து சொல்லுறேன். அதெல்லாம் இந்த பிரகிருதியானது அதான் சுவாமி இந்த ஆத்மாவை அடக்கி வச்சு இந்த பிரகிருதி காரியம் செய்யும். இந்த ஆத்மா அஜ்ஞனாக இருக்கிறவர்களும் இந்த பிரகிருதி செய்கிற காரியங்கள் இவன் செய்வதா? ஏன்னா இவனே போய் நான் செய்வேன்னு நினைக்கிறான். முதல்ல கர்ம பலன்கள்ல ஆசை இருக்கும். கர்ம பலன்கள ஆசையை விட்டவன் என்ன சொல்லலாம்? இந்த காரியங்களை செய்யணும்னு நான் இதுல பலத்த ஆசை உண்டு, நான் சங்கல்பித்து இந்த காரியங்களை செய்யணும். இந்த காரியங்கள் எல்லாம் விஷய சுபாவம், இந்த சரீர இந்திரிய சுபாவம், இவைகளுக்கு தக்கவாறு குணாக குணேசு வர்த்தம் நைவத்தின் சிக்கலும். இது எப்ப நினைக்க முடியும்? கர்ம பலன்கள்ல ஆசையும் முழுவதுமா உண்டு. பாப பலன்கள் ஆசை இல்லாட்டா கூட புண்ணிய பலன்கள்ல ஆசை விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பாப பலன்கள் அதனால கிடைக்கிற அல்ப சுக தாமதிக்கிற நாட்டம் போனாலும் கூட இது சாஸ்திரம் உள்ள காரியம் தானே, இதை செய்து இதோடைய பலன் அனுபவித்தால் என்ன அப்படிங்கிறது அது போல இன்னும் கஷ்டமா இருக்கு. அதனால இந்த கர்மாக்கள் புண்ணிய பாப்பங்கிற வித்தியாசம் இல்லாமல் கர்மாக்களை செய்து கர்ம பலன் அனுபவிப்பதுல ஆசையானது முழுவதும் அகன்றிருக்கனால் அதை முழுவதையும் விட்டாச்சுனாக்க இப்ப என்ன நினைக்கலாம் அப்படின்னு கேட்டா, நான் செய்கிற எல்லா காரியங்களும் எப்படி இந்த வஸ்துவை நான் பார்க்கிறேன்னா, பார்க்கிறது தத்து இந்திரியத்தோட குணம், பார்க்கப்படுவதுன்றது அந்த ரூபத்தினுடைய தன்மை, அவைகள் இருந்தும் இந்த பார்க்கப்படுகிற வஸ்துவும் இந்த பார்க்கிறதான காரணமும் ஒன்று சம்பந்திக்கும் எல்லாரும் இல்லை. தத்துவ இந்திரியத்துக்கு ரூப தர்சன சாமர்த்தியத்தையும் திருஷ்யமான போட்டு அந்த ரூபத்துக்கு சந்தேஷம் கொடுத்து சப்தத்துக்கு கேட்கப்படுகிற தன்மையும் ஸ்ரோத்திர இந்திரியத்துக்கு கேட்கிற தன்மையும் குணாக குணேஸ்வரம் நைவத்திற்கு தராங்க. நான் என்ன செய்வேன்? நான் இதை பார்த்து இதனால ஏதானும் பலத்தை அடையணும் சுகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு இதை பார்த்தேன்னா நான் பார்க்கிறேன்.
இல்லையா? அதுதான் எல்லா இது குணாக குணேஸ்வரத்தன்மை தேகேந்திரியங்களுடைய சத்ரஜஸ்தமோ குணங்கள் அவைகள் உள்ள சத்ரஜஸ்தமோ குணங்களோட ஒன்று சேர்றது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதை தடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணல. இது ஆசைப்பட்ட அளவுக்கு நான் அவ்வளவு அஞ்சனாக ஆமா ஆமா ஜீவன் இல்லாதவங்க அதான் என்ன பண்றது கேட்டா இந்த ஜீவனுக்கு அதான் கூட இருக்காங்க எனக்கு கூடாது அதுல நூறு கூட்டி இருக்கோ இல்லையா செக்கலாம் அதை மட்டும் கைக்கு வாங்கிட்டு டாக்டர் சேர்க்கிற மாதிரி இந்த இந்திரியங்கள் இந்த துக்க பத்திரிகள் அது சாப்பிடலாம் ஆசையா இருந்தது இல்லையா? அதனால அவங்க செக்கமாக வாங்கிட்டு கடல் செலவுகளை கவனிக்கிற மாதிரி இந்த ஆத்மாவில் இருக்கிற ஞாபகம் சுத்தவாதிகளை கூட இந்த பிரச்சனை கைப்பற்றிட்டு அதை கொண்டு நீங்க ஆத்மா என்ன பண்ணுவோம் ஆகி திகைக்க கைவர்கள் சொல்ல அதுக்கான அழிகள் அழிகள் அதுல சாப்பிட்டா சொல்றாரு. அதனால இந்த பிரகிருதி என்ன பண்றது இல்லையா? இந்த ஆத்மாவுடைய பேரால உள்ள இருக்காம சத்தாவான ஞாபகமான ஆத்மா அப்படின்னு சொல்லி அவனை காமிச்சுதான் இந்த பிரகிருதி இந்த துக்க வெளியெல்லாம் கொண்டு. அதனால ஆத்மா இல்லாத சரீரத்தை வந்த காரணம் சொன்னான். ஆனா இதெல்லாம் ஆத்மா பாவம். இந்த ஆத்மாவுக்கு பகவான தவிர வேற கிடையாது. ஆனா இந்த பிரகிருதி இருக்கிற வரையும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு பவர் கிடையாது. ஆத்மான பவர் இந்த பிரகிருதிக்கு தான். இந்த பிரகிருதி கொள்ளாது. அதனால எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் விடுபட்டு இந்த ஆத்மாவை கட்டி போட்டு காரியம் செஞ்சு நாம சொல்றேன். இந்த ஆத்மாவை கட்ட அவிழ்த்து கொடுத்து வெளிப்பாடு அப்ப இந்த ஆத்மா சொல்லுவாங்க லைட்ல இருக்கிற சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் என் பேரை வச்சு இவா கேட்கிற காரியம் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்மா இதுக்கெல்லாம் காரணம் இல்லை. இதெல்லாம் ஆத்மாவுடையதான ஞாபக கற்றுக்கொள்கள் அப்புறம் செல்ல கையெழுத்து வாங்கி வச்சிருந்து அதுதான் விவகாரம் பண்ற மாதிரி இந்த ஆத்மாவிலிருந்து ஞாபக கற்றுன்னு சொல்ற மாத்திரம் இருந்து இந்த தேகேந்திரியாவுகள் இத்தனை கருத்து இருக்கு. ஆனா வாடா வந்து பார்த்துருவோம் என்ன நமக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு எப்போ இந்த அதை சொல்லுவோம். உத்திரத்தில் கொடுத்துருவோம். இது எனக்கு சம்பந்தம் இல்லை இதெல்லாம் இந்த ஆத்மீகாரம் வந்தா மூணாவது குணத்தை கைப்பற்றி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அமானிக்காதீங்க. அப்பதான் இந்த ஆத்மா முடிச்சு என்னன்னா ஆத்ம ஒருத்தனுக்கு வீடு எதுவும் இல்லாத எல்லாமே மத்தியமா ஒரே மேல இன்னும் 12வது அத்தியாயத்தை இப்ப நாமும் சொன்னோம். இதெல்லாம் கீழே 12வது அத்தியாயத்தை இந்த குணங்களும் இப்படிப்பட்ட குணமுடையவன் தான் எனக்கு பிடிச்ச விஷயமானவன். சமயத்தியா சமயத்தியான்னு பெருமாளே அடிக்கும். அந்த ஒன்றும் கவலைப்படுறது இந்தந்த குணங்களுடையவன் தான் எனக்கு பிரியமானவன் பெருமாளே பிடிப்பான். அதை கொஞ்சமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டா எதா இருந்தாலும் கொஞ்சம் உற்சாகம் பண்ணி பார்த்தோம்னாக்க
நல்லவைகள் என்ன ஒன்றோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியது. சாஸ்திரம் நிரூபிதமான நல்லது நல்ல குணங்கள் இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன சுவாமி, நீங்க அது சொன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு நடுப்ப இந்த கேயங்க ரத்தனையும் போது அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு உத்தரவு செய்யறது இந்த அமானிக்கலாது குணங்கள் தான். அந்த போக்குவா நல்ல குணங்கள் அது எவ்வளவு ஒரு மகான்கள சம்பர்க்கம் ஆசை முதல்ல அந்த குணங்கள்லாம் நமக்கு வரணும், அந்த குணங்கள்லாம் நமக்கு வரணும், ஆசை அதோட வந்தால்